வணக்கம் மக்களே. இதுக்கு முன்னாடி நம்ம டியூபர்குலோசிஸ் பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதோட கண்டினியூஸ் தாங்க பார்க்க போகிறோம். டியூபர்குலோசிஸ்ன்றது ஏர்பார்ன் டிசீஸ்ன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஏர்பார்ன் டிசீஸ்ன்றது ஒருத்தர் மூலிமா இன்னொருத்தருக்கு காற்று மூலிமா பரவுறது தான் நம்ம ஏர்பார்ன் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். அப்படியாப்பட்ட நோய் தான் இந்த டியூபர்குலோசிஸ். ஓகேங்களா? இப்போ டியூபர்குலோசிஸ்ன்றது வந்துருச்சு, இப்போ ஒருத்தருக்கு வந்திருக்கு அப்படின்னா அது எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிம்டம்ஸ் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஒருத்தருக்கு அதிகமான இருமல் தொடர்ந்து கன்டினியூஸாக இருக்குது, இல்லை ஃபீவர் 1 வீக் மேலே அதிகமாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு வெயிட் லாஸ் சடனாக 50 கிலோவில் இருப்பாங்க, திடீர்னு 30 கிலோவுக்கு வந்துடுவாங்க. ஏன்ட்டா என்ன காரணன்றது சரியாக தெரியாது. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உடனே பக்கத்தில் இருக்கிற பிஹெச்சி போய் டிபி டெஸ்ட் எடுத்துக்கோங்க, அதாவது ஸ்பூட்டம் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. டியூபர்குலோசிஸ் அழிக்கிறதுக்காக நம்ம கவர்மெண்ட் எடுத்துருக்க முடிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே இலவசமாகவே பண்ணுறாங்க. ப்ரைவேட் போனாலும் சரி, இல்லை நீங்கள் கவர்மெண்ட் போனாலும் சரி, எல்லா இடத்துலையும் முக்கால்வாசி இடத்துல நம்ம ஸ்பூட்டம் டெஸ்ட் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, டியூபர்குலோசிஸ் நம்ம சுத்தமாக அழிக்கணுன்றது தான் நம்ம கவர்மெண்ட்டோட எண்ணம். அப்படி ஒரு வேலை யாருக்காவது வந்துட்டாலும் பயப்பட தேவையில்லை. அதுக்கான ட்ரீட்மெண்ட் நிறையா இருக்குது, ஈஸியாகவே க்யூர் பண்ணிடலாம். பட் ரெகுலரான மெடிசன் எடுத்துக்கணும். சொல்கிற டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே டியூபர்குலோசிஸ் நமக்கு ஒரு விஷயமே கிடையாதுங்க. ஸோ டியூபர்குலோசிஸ் வந்துச்சுன்னு யாரும் பயப்பட வேண்டாம். உடனே ஜிஹெச் அல்லது பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் போய் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்படி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான ட்ரக்ஸ் உங்களோட லெவலை பொறுத்தது. இப்போ உங்களுக்கு எந்த அளவு அஃபெக்ட் ஆகிருக்குன்றது முதல்ல செக் பண்ணுவாங்க டியூபர்குலோசிஸ். இப்போ உங்களுக்கு லங்ஸில் டியூபர்குலோசிஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னிங்கன்னா, அது எந்த லெவல் 1+ இல்லை 2+ அந்த மாதிரி கிரேட் வைஸாக செப்பரேட் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டேப்லெட் கொடுக்க பார்ப்பாங்க. நம்ம நார்மலாக பார்க்குற மைக்ரோஸ்கோபிக் மட்டும் இல்லாமல் சிபி நாட்டுன்ற டெஸ்ட்டுக்கும் அனுப்புவாங்க. சிபி நாட் பண்ணிவிட்டு அதை கல்ச்சரும் பண்ணுவாங்க. கல்ச்சரில் சென்சிட்டிவாக ரெசிஸ்டன்ஸான்னு சொல்லி பார்ப்பாங்க. சென்சிட்டிவ் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க, அது நார்மல் ஸ்டேஜ்ன்ற மாதிரி அர்த்தம். ரெசிஸ்டன்ஸ்னு வந்துச்சுன்னா ரொம்ப ரேரான கேஸுங்க. ரெசிஸ்டன்ஸ்ன்றப்ப நமக்கு எந்த ஒரு ட்ரக்கு கொடுத்தாலும் அது ஈஸியாக அதை அழிக்கிறதுக்கான சக்தி இல்லாதது தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வரும். ஸோ டெஸ்ட்டில் நீங்கள் பார்க்குறது என்னென்னா, உங்களுக்கு எம்டிபின்றது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் உங்களுக்கு சென்சிட்டிவாக இல்லை ரெசிஸ்டன்ஸான்னு பார்க்குறதுக்கு தாங்க இந்த டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி உங்களுக்கு சென்சிட்டிவ்னா ஆல்ரெடி எல்லோரும் கொடுக்குற ட்ரக்ஸுமே எப்படி உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வெயிட்டை மீன் பண்ணி தான் உங்களுக்கு ட்ரக்ஸே கொடுப்பாங்க. இத்தனை வெயிட்டுக்கு மேலே இவ்வளோ ட்ரக் கொடுக்கணுன்றது ஃபார்மசிஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்களோட வெயிட் அடிப்படையை வச்சு தான் உங்களுக்கு ட்ரக்கே கொடுப்பாங்க. நம்ம டியூபர்குலோசிஸ் வந்துருச்சு, அந்த டெஸ்ட்டு நம்ம பண்ணி கல்ச்சரில் நமக்கு சென்சிட்டிவோ ரெசிஸ்டன்ஸோ வந்துருச்சு அப்படின்னா, உங்களுக்கு அங்கேயே ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அங்கேயே டேப்லெட் தருவாங்க. ஃப்ரீ தான், முழுக்க டேப்லெட்ஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே கவர்மெண்ட் தராங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆதார் கார்டு ப்ளஸ் பாஸ்புக் இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி நீங்கள் டிபியினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்றதை உங்களை ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கான ஒரு உதவித்தொகையும் தருவாங்கங்க. மருத்துவ உதவித்தொகைன்னு சொல்லி உங்களுக்கான ஒரு அமௌண்ட் தனியாக ஒதுக்கியிருக்காங்க கவர்மெண்ட்டு. ஸோ டிபி வந்துடுச்சுன்னு யாரும் பயப்பட வேணாம். ஈஸியான முறையில் சரியான முறையில் நம்ம மாத்திரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாகவே நம்ம டிபியை க்யூர் பண்ணிடலாங்க. அது மட்டும் இல்லாமல் டிபியை எதிர்க்கிறதுக்கு நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல வேணும். ஸோ நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட் எடுத்து நோய் எதிர்ப்பு சக்தி உங்கள் உடம்புல வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எந்த ஒரு நோயுமே டியூபர்குலோசிஸ்ன்னு இல்லை, எந்த ஒரு நோயுமே நம்ம அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஸோ முடிஞ்ச அளவு எல்லோரும் நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.